அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம செடிங்களுக்கு உரம் தயாரிக்கிறத பற்றி ஒரு விரிவான வீடியோ தான் இது. நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஒரு முக்கியமான நீர் உரம் இது. இதுக்கு தேவையான பொருள் நீங்களே பாருங்கள். முளைக்கட்டிய கம்பு, முளைக்கட்டிய ராஜ்மா பயிறு ரெண்டையும் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் முளை கட்டிட்டான். முளை கட்டி அது முளை வந்ததுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டேன். அந்த தண்ணி கழுவுன தண்ணி இது. ஃபுல்லாக அரைச்சி மாவாக எடுத்தாச்சு. கழுவுன தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் மாவோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதையும் அப்படியே வச்சுருக்கோம். மாவையும் இந்த தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணணும். எப்படி இருக்குது பாருங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும். புளிக்க வைக்கலை, நேரடியாகவே. ஏன்னா முளை கட்டினதுனால அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் நல்ல சத்துக்கள் நம்ம செடிகளுக்கு போயிட்டு செடியுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இதை புளிக்கவே வைக்க வேண்டாம். நம்ம முளை கட்டி வச்சதுனால ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம ஒரு கப்பில் எடுத்துருந்தோம்னா 5 கப் தண்ணி அந்த மாதிரி நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு நேரடியாகவே செடிகளுக்கு கீழ் உரமாக கொடுக்கணும். கொடுத்துட்டு மேலே அப்படியே தெளித்து விட்டுடணும். அப்போ செடிகளுக்கு மேலேயும் வந்து வெயிலுடைய தாக்கத்தை அது கொடுக்கும்போது செடியுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். நமக்கு வந்து பூக்களும் காய்கறி அறுவடைகளும் நிறையா கொடுப்பாங்க. இதில் விட்டமின்ஸ் எல்லா சத்துக்களும் அடங்கிய விட்டமின்ஸ், மினரல், அயன் சத்து, கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து, எல்லா சத்துக்களும் அடங்கிய பொருள் தான் இது. நீங்கள் கொடுத்து பாருங்கள். நல்ல ரிசல்ட்டு 100% கிடைக்கும். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள்.